உதயநிதி முதலமைச்சராகிறத எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். நாம் எல்லாரும் அடிமைகளை பார்த்துருப்போம். கொத்தடிமை முறை ஒழிஞ்சிச்சு அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கொத்தடிமை முறை இன்னமும் இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் நிதர்சனமாக உண்மையிலே இருக்குது. தம்பி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக இருக்குது. உங்களுக்கு ஆதாரத்தை நான் கண்டிப்பாக காட்டுகிறேன். அந்த ஆதாரத்திற்கான வீடியோ போடுறேன், பாருங்க. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயா. வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். என்னங்க இதுக்கு போய் கொத்தடிமைன்னு சொல்றீங்க? இது என்ன? இது பாராளுமன்றத்தில் அமைச்சர் பெருமக்கள்லாம் பேசுறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அப்போ அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன கொத்தடிமை முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளை எல்லாம் நம்ப கூடாதுன்னு சொல்ல வைக்கிறாங்க. இவங்க ஒரு குடும்பத்துக்கு கீழவே நாம இருக்கணும் முயற்சி பண்றாங்க. முத்தமிழறிஞர், அவருக்கு பிறகு அவர் பையன், அவருக்கு பிறகு அவர் பையன், அவருக்கு பிறகு அவர் பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி 4 தலைமுறை சிவராஜ் சித்தவித்தி சாருன்னு சொன்ன மாதிரிங்க 4 தலைமுறையா அவங்க கொத்தடிமையா இருக்கிறது பத்தாது நம்மளையும் கொத்தடிமை இருக்கிற சிந்தனைக்கு கொண்டு வர்றாங்க இந்த அமைச்சர் பெருமக்கள். மக்கள்லாம் ஓட்டை போட்டு அவங்கள பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா அவங்க பாராளுமன்றத்தில் போய் எழுப்புற முதல் குரல் எதுவாக இருக்குது? உதயண்ணா வாழ்க அப்படின்றதா இருக்கு. உதயண்ணா ஏங்க வாழணும், மற்ற யாருமே வாழக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, உதயண்ணா யாரோட பையன், யாரோட பேரன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, யாரோட பையன் யாரோட பேரன் அப்படின்றத தாண்டி வேற என்ன அவருக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு 50 சினிமா படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல, ஒரு 50 நடிகர்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க, லெட்டர் பேட் எங்களும் ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணுது, காசு இருக்குன்றதுனால கண்ட மீடியாக்களும் ஒரு புகழ்ந்து எழுதுது. இதை தாண்டி வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் இவரை சப்போர்ட் பண்ணணும்? ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கொத்தடிமை. ஒரு குடும்பத்திற்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ அடிமையாக இருக்கிறாங்க, தொடர்ந்து தலைமுறையாக அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருந்தாலும் அதுக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு சொன்னால் அதற்கு பேர் கொத்தடிமை, ஜமீன்தாரி முறை. இது இந்தியாவில் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழகத்தில் இன்னும் ஒழியவில்லை. ஏன் ஒழியலைங்க? ஒரு குடும்பம் நல்லா ஆட்சி செய்தால் அந்த குடும்பத்துக்கு நம்ம இருக்கிற தப்பு இல்லைங்க அப்படின்ட்டு சில பேர் ரிவர்ஸில் வண்டி உருட்டுவீங்க. கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுங்க உங்கள் வண்டியை. ஏன்? நீங்கள் இப்படி பேசி தான் கழகத்தை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கிட்டே கொடுத்துருக்கீங்க. என் கழகத்தில் வேற மூத்த தலைவர்கள் யாருமே இல்லையா? ஆனால் மூத்த தலைவர் விடுங்க, அந்த கட்சிக்காக உண்மையிலே உயிரோட்ட தொண்டை இருப்பாங்க இல்லையா, அந்த கட்சிக்கு உண்மையிலே உழைச்சவன் இருப்பாங்கல்ல. ஆனால் ஏதோ ஒரு தொகுதியில் ஏதோ ஒரு இடத்துல பஞ்சாயத்து தலைவராக இருந்திருப்பார், சேர்மனாக இருந்திருப்பார், மாவட்ட கவுன்சிலராக இருந்திருப்பார், முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருப்பார், இப்போ இருக்கிற எம்எல்ஏவாக இருப்பார். ஏன் அவர்கிட்ட கட்சியில் முக்கிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுங்களேன். உதயண்ணாவை ப்ரொமோட் பண்ணுறது போல அவரை ப்ரொமோட் பண்ணுங்களேன். பண்ண மாட்டாங்க. ஏன்? இந்த மனநிலை பேர் தான் கொத்தடிமை. இந்த மனநிலை பேர் தான் கொத்தடிமை. எப்படி அரசியல் நகர்த்துறாங்க பாருங்க. பெரியாரா, அண்ணாவா, முத்தமிழறிஞரா, ஸ்டாலினா, அப்புறம் உதயநிதி ஸ்டாலினா. இனி அடுத்த சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லுவாங்க, எங்க அண்ணா இன்பண்ணா கூட அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வயசு என்ன, இவர் வயசு என்ன, உதயநிதி ஸ்டாலின் வயசு என்ன, உதயநிதி ஸ்டாலின் வயசு என்ன, அமைச்சர் பெருமக்கள் எம்பி போனவங்க வயசு என்ன, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அண்ணான்றாங்க. பாராளுமன்றத்துக்கு போனாலும் சேர்ந்து உதயநிதியை அண்ணாங்கிறாங்க. பணம் இருக்குதுன்னா ஏன் வேணாலும் அண்ணாவாயிடலாம். பணம் இருக்குன்னா யார் வேணாலும் அண்ணாவாயிடலாம். சரி, அந்த அண்ணன் அப்படின்ற அரசியல் தமிழகத்தில் ஒரு புதுவிதமாக துளிர் விட்டு முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் உங்கள் அண்ணன்டா அப்படின்னு அரசியல் பேச ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஆரம்பித்தார். இந்த அண்ணன்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட தளபதி விஜய் என்ன பண்ணுறாரு, நானும் உங்கள் அண்ணன் தான் அப்படின்னு வர்றாப்புல. இந்த அண்ணன் சொல்கிறது இப்போ உள்ள லேட்டர் ட்ரெண்டாக இருக்கும், நல்லா இருக்கும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதயண்ணாவும் நான் உங்கள் அண்ணன்னு சொல்கிறாப்புல. இப்படி நானும் அரசியல் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறாப்புலையா. இருக்கிற பொலிட்டிக்கல் இருக்கிற முக்கியமான பிரபலங்கள்லாம் பாராளுமன்றத்துக்கு போய் ஒரு பற்றி பேசிட்டாலோ, சட்டமன்றத்தில் ஒரு பற்றி பேசிட்டாலோ, மீடியாக்கள் ஒரு பற்றி பேசிட்டாலோ மக்கள் இவர் ரொம்ப மனசில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுல கொண்டு வந்துடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கழகத்தினோட உடன்பிறப்புகளாக இருங்க, இல்லாமல் போங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முத்தமிழறிஞருடைய பேரன், கலைஞர் அவருடைய பேரன் அப்படின்றத தாண்டி வேற என்ன தகுதி? இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகன் அப்படின்றத தாண்டி வேற என்ன தகுதி? ஏங்க அவர் எம்எல்ஏங்க, அவர் ஒரு அமைச்சருங்க அப்படின்னா, முத்தமிழறிஞருடைய மகன் பேரன், ஸ்டாலின் அவருடைய மகன், இந்த 2 தகுதி இருக்கிறதுனால தான் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க கட்சியில். அந்த தொகுதியில் வேறு யாரும் நல்லா ஒர்க் பண்ணலையா?
ஆனால் தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் அவர் போட்டுக்கலாம்ல. எந்த இடத்துலனாலும் நல்லா ஒர்க் பண்ண சேர்மன் இருக்காரு, மாவட்ட கவுன்சிலர் இருக்காரு, அந்த கட்சிக்காக உயிரை விட்ட தொண்டர் இருக்கான், போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கான், வாழ்நாள் முழுமைக்கும் கொடி மட்டும் பிடிச்சிக்கிட்டு போஸ்டர் ஒட்டு ஓட்டின தொண்டர் நிறைய பேர் இருக்கான். சீட்டு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? ரெண்டே தகுதி. என்ன தகுதி? முத்தமிழறிஞருடைய பேரன், இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய பையன். இதை தாண்டி வேறு தகுதி இல்லை. அதை வச்சு எம்எல்ஏ சீட்டு, எம்எல்ஏ ஆகிட்டது கூடனே அமைச்சர் சீட்டு. இப்போ பாராளுமன்றத்தில் புகழை பாடுறாங்க. நாம் இந்த சமகாலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2024 வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் எதை செஞ்சாலும் அவர் செஞ்சார் இவர் செஞ்சார்னு சொன்னாங்கல்ல, அப்போ எந்த ஒரு டெக்னாலஜியுமே கிடையாது. இப்போ நம்ம கையில் கூகுள் அப்படின்ற மிகப்பெரிய ஆயுதம் இருக்குது. இதில் யார் என்ன பண்ணான்னு உடனே இன்டர்நெட்டில் போட்டால் இமீடியட்டாக பதில் வந்துடும். இந்த காலத்தில் இவங்க உதயநிதியை பற்றி இவ்வளோ புகழ்கிறாங்கன்னா, அப்போ அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரியாரை பற்றி பேசுகிறாங்கல்ல, அத்தனையும் இதே மாதிரி ஃபேக்காக உருவாக்கின விஷயமா தான் இருக்கும். அத்தனையும் இதே போல் பொய்யாக உருவாக்கின விஷயமா தான் இருக்குங்கிறது இவங்க இப்போ பேசுகிற விஷயத்துலேருந்தே கண்டுபிடிச்சிக்க முடியுது. நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இந்த நாட்டுக்கு பெயர் தமிழ்நாடு. நாம் இதுவரைக்கும் பெருந்தலைவர் காமராசருக்கு பிறகு ஒரு தமிழனை கூட ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலை. இடையில எடப்பாடி வந்தார், எடப்பாடிக்கு நாம் ஓட்டு போடலை. ஓட்டு போட்டது ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டோம். அவங்க காலஞ்சென்றாங்க. அதுக்கு பிறகு கட்சி கூடி முடிவெடுக்குது, எடப்பாடிக்கு பதவியை கொடுக்குது. இந்த 2 பேர் தான் தமிழகத்தை ஆள்றதுக்கூடிய தமிழர்களாக இருக்கிறாங்க. இதை தாண்டி தமிழர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க தமிழ்நாட்டை ஆளவே இல்லை. இந்த பிரச்சனையை நாம் சரி செய்ய வேண்டியிருக்குது. சரி செய்ய வேண்டிய காலகட்டம் நமக்கு கையை கொடுத்துருக்கு. இந்த இயற்கை நம்ம கையில் கொடுத்துருக்கு. உங்களை யார் ஆளணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லித்தான் நமக்கு தேர்தல் ஆணையம் வாக்குரிமை கொடுத்துருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? சின்னத்தை பார்த்து எவை வந்தாலும் ஓட்ட போட்டுறோம். நாடு நம்ம நாடு, அவன் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம். சமத்துவம் பேசட்டும், அதை பேசட்டும், இதை பேசட்டும், பெரியாருங்கட்டும், அண்ணாங்கட்டும், என்னத்தையா உருட்டிட்டு போட்டோம். ஒரே ஒரு முடிவிடுங்க, நாடு தமிழ்நாடு, என்ன ஆளக்கூடியவன் தமிழ்நாடு தான் இருக்கணும். அவன் கொலகாரனாக இருக்கட்டும், கொள்ளக்காரனாக இருக்கட்டும், குடிகார பையனாக இருக்கட்டும், என்ன வேண்டாம் அதுட்டு போட்டோம். என் வீட்டுக்கு என்ன பெற்றவன் தான் அப்பன். அதே போல் என் நாட்டுக்கு என் இனத்தில் பிறந்தவன் தான் முதலமைச்சராக இருக்கணுங்க முடிவெடுங்க. அப்படி முடிவெடுத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின்லாம் இருக்கிடம் தெரியாமல் போயிடுவார். உதயநிதி ஸ்டாலின்லாம் இதுதான் கடைசி தடவை எம்எல்ஏ அப்படின்றது போல மாறிடுவார். ஆனால் நாம் அந்த முடிவை எடுக்க போகிறோமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இப்படி சொல்லிட்டு அது முடிவு எடுத்துருவீங்களா? நீங்கள் சத்தியமாக எடுக்க மாட்டீங்க. ஏன்? ஊடகம் எதை பெருசாக காமிக்குதோ அதை நம்புவீங்க. இன்னொன்று, எவங்கிட்ட பணம் இருக்குதோ அவன்கிட்ட தான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. பணம் இல்லாத பஞ்ச பராரி பையன் ஒருத்தன் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறான்னா ஓட்டே போட மாட்டீங்க. சோத்துக்கே வெளியில் உனக்கு எம்எல்ஏ சீட்டுன்னு கேட்பீங்க. அப்புறம் கேட்டுவிட்டு அப்புறம் எங்களுக்கு கக்கன் மாதிரி ஒரு அமைச்சர் வேணுங்க, காமராஜர் மாதிரி ஒரு முதலமைச்சர் வேணுங்க, நான் மயிரே வருவாங்க, உனக்கு மயிரே வருவாங்க அப்படின்றது போல தான் கேட்க தோணுது. ஆனால் கேட்டால் நீங்கள் கோச்சிக்கிடுவீங்க இல்லையா? அதனால் நான் அந்த மாதிரி கேள்வி கேட்கறது இல்லை. கக்கன் மாதிரியான அமைச்சர் நமக்கு வேணும்னா நாம் அந்த மாதிரி ஆள் சட்டமன்ற தேர்தலில் நின்றாம்னா தேடி பிடிச்சி ஓட்டு போடணும். எம்எல்ஏக்கு சம்பளம் எவ்வளோன்னு தேடணும். தமிழகத்தினுடைய எம்எல்ஏ சம்பளம் எவ்வளவு? 1,05,000 ரூபாய். எந்த வசதியும் கிடையாது. எம்எல்ஏக்கு ஒரு கார் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஒரு தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல் கொடுப்பாங்க, ஹாஸ்டல் ஃப்ரீயாக இருக்கும். அவருக்கு எம்எல்ஏக்கு ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க. ஆஃபீஸில் ஸ்டேஷ்னரி பொருட்கள், அதை எழுதுறதுக்கு கம்ப்யூட்டர் பில்லிங்கு, இபி பில், இதுக்கெல்லாம் தனித்தனியாக அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அவருக்கு ஒரு உதவியாளர் கொடுப்பாங்க. இருக்கிற சம்பளத்தையும் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். அவர் சம்பளம் 1,05,000 ரூபா. இவ்வளோ தான் எம்எல்ஏ சம்பளம். ஆனால் 1,05,000 ரூபா சம்பளம் வாங்குகிற எம்எல்ஏ படம் எடுக்கிறாரு, காலேஜ் கட்டுறாரு, பள்ளிக்கூடம் கட்டுறாரு, பூரா வியாபாரம் பார்க்குறாரு, சாராய கம்பெனி வச்சுக்கிறாரு, இனோவா கார்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருது, ஓகே, ஃபார்ச்சுனர் காரில் வராரு, அப்புறம் ஹம்மர் காரில் வராரு. எங்கேருந்துடா பணம் வந்துன்னு கேட்டிங்கன்னா, அப்படி கேட்குற மீடியாக்கள் இது வரைக்கும் இல்லை. அப்படி கேட்குற ஆண்மை கொண்ட மீடியாக்கள் இது வரைக்கும் இல்லை. சார் உங்கள் சம்பளம் 1,05,000 ரூபா, இந்த 1,05,000 சம்பளத்தில் எப்படி சார் இவ்வளோ சாத்தியமாச்சுன்ற கேட்குற கேள்வி கேட்குற ஒரே ஒரு ஆண்மகன் கூட மீடியா உலகத்தில் இல்லை. அப்படி இருந்திருந்தான்னா இந்த நாடு உருப்பட்டிருக்கும். சரி, மீடியாக்கள் வியாபாரப்படுத்துகிறா, வியாபாரமாக இருக்குது. ஓட்டு போடுற நமக்கு அறிவு வேணும்ல. எதெல்லாமோ படிக்கிறோம் இன்டர்நெட்டில், எதை வேணால் படிக்கிறோம்ல. எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எத்தனை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, அத்தனை காலேஜ்லேயும் படித்து பாஸ் பண்ணி வர்றோம்ல. அவ்வளவும் படித்த நாம் எம்எல்ஏ சம்பளம் எவ்வளோன்னு ஒரு தடவை கூட படித்து பார்க்கலையே. எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளோன்னு படிச்சிருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் 2வது தேர்தலில் தோற்று போயிருக்குமே. இப்படி ஒரு கட்சி இருந்தால் தான் தமிழகத்தில் வரலாறே இருந்திருக்காதே. அன்னைக்கு அவங்க படிக்கலை. இனிமேலாவது நம்ம எம்எல்ஏ சம்பளம் எவ்வளவு, இவங்க சொத்து இப்படி வந்துச்சு, இந்த கம்பெனி யாரோடது, எப்படி இவங்களுக்கு இந்த கம்பெனியோட உரிமை வந்துச்சுது, எப்படி இத்தனை கோடி சம்பாதிச்சாங்க, எப்படி இத்தனை படம் எடுக்கிறான், எத்தனை டிவி சேனல் எப்படி வச்சுருக்கிறான், இந்த டிவி சேனலில் டேக்ஸ் ஒழுங்காக கட்டுவாங்களா,
எத்தனை கோடி டேக்ஸ் கட்டுறாங்க, எத்தனை ஆர்டிஸ்ட் நடிக்கிறான், எவ்வளவு சம்பளம் வரும், டிஆர்பி ரேட்டிங்னா என்ன, எப்படி காசு வருது சன் பிக்சர்ஸ்கிட்ட, சன் குழுமம் எத்தனை டிவி சேனல் வச்சுருக்கு, இது எல்லாமே தேட ஆரம்பிக்கிறோம். ஏன் அவங்களோட பிஸ்னஸை தேடும்போது தான் இந்த பணமெல்லாம் எங்கிருந்து தெரியும். எங்கிருந்து வந்துச்சு? கொத்தடிமை அப்படின்ற மனநிலையில் இருக்கிற நாம போட்ட ஓட்டு. அந்த ஓட்டு மூலமாக பரத்த பெரிய கோடீஸ்வரன் ஆகி இந்த நாட்டை விலை பேசுகிற அளவுக்கு இருக்காங்க. இந்த நாட்டினுடைய கஜானாவினுடைய கடன் எவ்வளவோ அவ்வளவு சொத்துக்கள் அந்த குடும்பத்துக்கிட்ட மட்டும் இருக்குது, அந்த குடும்பம் சார்ந்த கட்சிக்கிட்ட மட்டும் இருக்குது. ஆனால் அதே கட்சியில், அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரண ஒன்றிய கவுன்சிலர்கிட்ட ஒன்றும் இல்லை, சாதாரண மாவட்ட கவுன்சிலர்கிட்ட மிஞ்சி போனால் ஒரு வீடு 2-3 வீட்டு மனை வாங்கி போட்டிருப்பேன், அப்படிதான் ஒன்றும் இல்லை. சாதாரண ஒரு சேர்மன்ட்ட மிஞ்சி போனால் ஒரு 4 தோட்டம் வாங்கி போட்டிருப்பேன், ஒரு வீடை வாங்கி போட்டிருப்பேன், 4 ஃப்ளாட்டை வாங்கி போட்டுருவோம், அவ்வளோதான். இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி சொத்தை தேடி பாருங்க, ஷாக் ஆகிடுவீங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் கட்சிக்கு உண்மையிலே உழைக்கிற கழக உடன்பிறப்புகளாக இருந்தீங்கன்னா உங்கள் ஊரோட ஒன்றிய கவுன்சிலர் திமுக சொத்து எவ்வளோன்னு தேடுங்க. அப்படியே உங்கள் ஊர் எம்பியோட சொத்தோட கம்பேர் பண்ணுங்க. நீங்கள் அரசியல் தேட ஆரம்பிச்சுட்டு விழிச்சுக்குவீங்க. ஒன்றிய கவுன்சிலரை நீங்கள் இருக்கிறீங்க திமுக சார்பா, மாவட்ட கவுன்சிலரை நீங்கள் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சேடுங்க. உங்கள் சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கணக்கு போடுங்க. உங்கள் ஊர் எம்எல்ஏ சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தேடுங்க. பெரிய அதிர்ச்சிகரமான உண்மை காத்திருக்குது. அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக நீங்கள் அவர் நின்னா ஒரு காலை வாரி விட்டுருவீங்க, அல்லது நீங்கள் எம்எல்ஏக்கு சம்பாதிக்க நினைப்பீங்க. அவ்வளவு சொத்துக்கள்ங்க. அத்தனை 5 ஆண்டுகளில் சம்பளம் எவ்வளவு? வெறும் 1,50,000 ரூபாய். இந்த மனநிலை நாம் தேட தொடங்கணும். எப்படி கொத்தடிமைகள் கூட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ என்ன சொன்னாலும் உதயண்ணா வாழ்கன்னு சொல்கிற கூட்டம் அதோட கோஷத்தை தொடங்கிருச்சு. ஆடின ஆட்டத்தை, தொடங்கின ஆட்டத்தை அவங்க முடிக்காமல் நிறுத்த மாட்டாங்க. கட்டாயம் வர்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினா அல்லது ஆப்போசிட் பார்ட்டியார் அப்படின்றது போல தான் தேர்தல் நகர்வுகளை கொண்டு வருவாங்கங்கிறது அவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப புரிஞ்சு போச்சு. வர்ற தேர்தல் காலத்தில், வர்ற சட்டமன்ற தேர்தல் காலத்தில் உதயநிதி ஸ்டாலின், இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் சீமான், நடுவில் எடப்பாடியார், இந்த 4 டீமாக போட்டி இருக்குது. இந்த 4 டீம் போட்டியில் யூத் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு யார் பக்கம் போகுதுங்கிறது தான் அரசியல் ஆட்டத்தை தீர்மானிக்க போகுது. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு யாருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் 2 பேருக்கு ஓட்டு மாறும்னு நினைக்கிறேன். 2 பக்கமாக ஓட்டு பிரியும்னு நினைக்கிறேன். 2 பக்கம் யாராக இருக்குங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் உங்கள்கிட்ட தொடர்ந்து சொல்கிறேன். அரசியலுங்கிறது ஏதோ வெளியூரில் இருக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறது நமக்கு எதுக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, உதயநிதி முதலமைச்சராகிறத எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது.